ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல நம்ம அஜித் குமார் சார் நடிப்பில் வெளிவந்திருக்கிற குட் பேட் அக்லி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா எடுத்திருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் கட்டே பார்த்தீங்கன்னா செம இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பட் அது படத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைன்னு எடுத்துட்டோம்னா கதை பார்த்தீங்கன்னா பெரிய புது கதைலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். ஒரு கேங்ஸ்டர் ஸோ அவரோட லைஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இப்போ ஒரு தனியா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது முடியாம போகுது. அதுக்கு ஒரு ரீசனா நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்துருப்போம். ஸோ அவரோட பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது நம்ம அர்ஜுன் தாஸால. ஸோ இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பையனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ண போறாரு, இதுக்கு முன்னால என்னெல்லாம் பண்ணாரு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி மாறுறாரு, இதுதான் பார்த்தீங்கன்னா படத்தோட கதை. அண்ட் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், படத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோ இல்லை எமோஷன்ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது. இந்த படம் ஒரு பியூர் பார்த்தீங்கன்னா ஏகே ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏகேவோட பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்றதுல இருந்து இந்த படத்துல நம்ம அஜித் சாருக்கு மாஸ் மூமெண்ட்ஸ் இல்லாத சீனே இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணதா இருக்கட்டும், தென் அவர் நடித்த ப்ரீவியஸ் படங்களோட பேர்களை ரெஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீன்ஸ் இருக்கு. அதை எல்லாமே கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இதுல படத்துல முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அஜித் சாரோட அப்பியரன்ஸ், ஆதிக்கோட அந்த டைரக்ஷன். ஸோ ஒரு நார்மலான கதை தான், அதை ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஆண்டனியில் எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை இந்த படத்துல கொடுத்துருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணதுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள்ல ஓவர்டோஸான போகிற மாதிரி இருக்கு. பட் அப்படி ஓவர்டோஸா போகிற இடத்துல ஒரு சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி டைவெர்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அதுல ஸோ நம்ம அர்ஜுன் தாஸ் கதாபாத்திரம் ஒரு டியூவல் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஒரு வில்லனிசம். ஆனால் அவர் தான் மெயின் வில்லன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. தென் த்ரிஷான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதுக்கு முந்தின படமான விடாமுயற்சியில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே ஸோ போறாங்க. ஸோ அவங்களோட அந்த கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய அப்பியரன்ஸாக இருக்கட்டும், லுக் வைஸாக பார்த்தீங்கன்னா செம இம்ப்ரெசிவ் போறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக அவங்களோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். இதை தாண்டி பிரபு, சுனில்னு சொல்லி எடுத்துக்கிட்ட சின்ன சின்ன கதாபாத்திரங்களா ரொம்ப அழகாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இன்ட்ரோல் பேக் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட் சீன்னே சொல்லலாம். இன்ட்ரோல் போர்ஷன் செமையா இருக்கும். இப்படி இன்ட்ரோல் வரைக்கும் செமையா ஹேண்டில் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபை எப்படி மூவ் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் செகண்ட் ஹாஃப்மே ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்ல இப்போ அந்த மாஸ் பில்டப்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஓவர்டோஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் மட்டும் தான் கிடைக்குதே தவிர மித்தபடி ஏகே ஃபேன்ஸ் அதை கண்டிப்பா இன்னமும் என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ்னு வந்தோம்னா நம்ம மார்க் ஆண்டனி படத்தில் எந்த அளவுக்கு ஒரு வைப் மெட்டீரியலை கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே ஒரு வைப்பான ஒரு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஸு, சாங்ஸு, பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்திருக்கு. அதில் படத்தில் டைட்டில் காலில் இருந்து ஆரம்பிக்கிற படம் தான். ஸோ படம் முடிகிற வரைக்கும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம்ஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ஸாக இருந்திருக்கு. ஏன்னா மாஸ் மூமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த எல்லா சீன்ஸுமே ஒர்க் அவுட் ஆகணும்னா பின்னால் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ அது ஒர்க் அவுட் ஆனதுனால தான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கு. கண்டிப்பாக ஜிவி பிரகாஷோட ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு கண்டிப்பா இருந்திருக்கு. சரி, ஃபைனலா படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னா ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏகே ஃபேன்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஏகேவை பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அதை கண்டிப்பா இந்த படத்துல நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோ முடிகிற இடத்துல ஒரு விஷயத்த நான் கன்வே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா படம் பார்த்ததா அவனா பார்த்தீங்கன்னா அவனோட ஒப்பீனியனை என்கிட்ட ஷேர் பண்ணான். ஸோ அதை நான் ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு தமிழ்நாடு ரீஜனில் பார்த்தீங்கன்னா படம் 9 மணிக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகுது, என்னடா அதுக்குள்ளே ரிவ்யூ போட்டிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண வருவீங்க. ஸோ இது எதுக்காக ஸ்டார்டிங்கில் சொல்ல அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதனால தான் இந்த வீடியோட எண்டிங்கில் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நீங்கள் படம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக கனெக்ட் ஆச்சா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.